எங்க ஊர்ல ஒரு ஒரு தாய் தகப்பனுக்கு மகளுக்கு பிள்ளை பிறக்குது. கிட்டத்தட்ட 5 பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறாங்க. 5 பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள். 3 பிள்ளைகளும் ஒருத்தன் இந்த ரூம்ல கட்டி போட்டிருப்பாங்க, இன்னொருத்தனை இந்த ரூம்ல கட்டி போட்டுருவாங்க, முன்னாடி உள்ள ஒருத்தனை ஹால்ல கட்டி போட்டிருப்பாங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒருத்தனுடைய ரூமுக்கு போனா அவனே எடுத்து அந்த காலில் என் வயசு இருக்கும் அப்பவே அவனே அவனுடைய காலை எடுத்து கடிச்சிட்டு இருப்பான். காலை எடுத்து கடிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். அதுல இவங்க கட்டு போட்டு வச்சிருப்பாங்க, கையில கடிச்சு வச்சிருப்பான். இன்னொரு ரூமுக்கு போனா அங்க ஒரு பரிதாபம், முடிய பிச்சு கையில வச்சிருப்பான். ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள போனாலே அழாம திரும்பி வர முடியாது. 3 பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அது என்னுடைய ஏஜ் தான். அந்த பிள்ளைங்க நான் அப்ப பார்க்கும்போது என்னுடைய வயசு. ஆனா ஒரு 25 வயசு 30க்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த 3 பேருமே அப்படியே இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு திருப்பி ரெண்டு மகள்களை ஆண்டவர் தந்திருந்தார். கடந்த சமீபத்துல ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அதுல ஒரு பொண்ணு டாக்டராக படிச்சு அவங்க இன்னைக்கு அந்த ஃபேமிலியே ஆண்டவர் அந்த பிள்ளையின் மூலமா ஆண்டவர் அவங்களை அந்த குடும்பத்தையே அவங்க தூக்கிட்டாரு. ஆண்டவர் தூக்கி நிறுத்திட்டாரு. ஆனா அந்த குடும்பத்துல நான் ஒண்ணு பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 3 பிள்ளைகளும் 3 ரூம்ல இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க, பாஸ்டருக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில நான் பைபிள் கலைஞ்சிட்டு போனா என்ன ரொம்ப நல்லா கவனிச்சு அனுப்புவாங்க. ஐயோ, அவ்வளவு ஊழியத்துல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஒரு நாள் கூட ஆண்டவரை வாயினால தூசிச்சதோ எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைகளை மனதார அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை சுத்தமா வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மேல யூரின் ஸ்மெல் வராது, எந்த அசுத்த ஸ்மெல்லும் அந்த வராது. அவ்வளவு சுத்தமா கிளீனா 3 நேரம் அந்த பிள்ளைகளை குளிக்க வச்சு தொடச்சு சாப்பாடு கொடுத்து, ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய பணிவிட, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதற்கு இடையில எல்லா காரியத்தையும் செய்து இன்றைக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தை தலைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு அந்த குடும்பத்துல எல்லாரையும் ஆண்டவர் ரொம்ப நல்லா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைய யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. மகனே, உனக்கு விரோதமாய் சில ஏற்றுக்கொள்ளாத முடியாத சில தடைகள், நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க உயராம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னா அந்த ஒரு தடை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் அதை ஏத்துக்க மாட்டேன்.